ஐயா தண்ணி கேன் போட வந்தேன். மாணிக்க லாரன்ஸ் வீடு அது. தம்பிக்கு சோறு இல்லன்ட்டாங்க நம்மளே. இன்னமே நான் என்ன பண்றேன்னு மட்டும் பாரு. எப்பயுமே நம்மதான் ரொம்ப கஷ்டம் ப்ரோ. அவ்வளவுதான் நம்ம முடிச்சு விட்டீங்க போ. துரோகம் பண்ண எல்லாருக்கும் நன்றி. இனிமேதான்டா இருக்கு என்னோட மரண என்ட்ரி. வரிசையா முடிச்சு விடுறா எல்லாரையும். ஹாய் காய்ஸ், ஹாப்பி நியூ இயர் டு ஆல். ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போறோம்னா, ஒரு பெரிய விஷயம் பற்றி தான் இந்த வீடியோவில் பேச போகிறோம். அந்த பெரிய விஷயம் நான் தாண்டா லியோ தாஸ். என்ன விஷயம் அப்படின்னா, 2024 வந்து எப்படி இருந்துச்சு, 2025 வந்து எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பத்தி பேச போறோம். அதாவது ஜோசியர்லாம் அற்புதமான கேள்வி. இந்த மாதிரி கேள்விகள்லாம் வந்து யாராவது தான் கேட்பாங்க, எல்லாரும் கேட்க மாட்டாங்க. 2023 வந்து வேர்ட்ஸ் கம் ட்ரூ கில்லர்னு சொல்லி 2 ப்ராஜெக்ட் வந்து ரிலீஸ் பண்ணிருந்தோம். இல்ல வேர்ட்ஸ் கம் ட்ரூ பத்தி சொல்லணும்னு ஒரு அவசியமே இல்லை. எல்லாவும் பார்த்துப்பா. ரொம்ப நன்றி. எல்லாமே வந்து சொல்லப்படியாச்சு. அந்த படம் வந்து படம் பயங்கரமான உங்களை எல்லாம் நான் ஏன் கூப்பிட்டுருக்கேன்னா, வந்து இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது, பயங்கரமான ஒரு மொக்க படம் வந்து அமைஞ்சிருச்சு. ஸோ அது பார்ட் 1க்கு தெரியாமல் யாராவது வரக்கூட வாய்ப்பு இருக்கு. பார்ட் 2க்கு எனக்கு தெரிஞ்சு யாரும் வரமாட்டாங்க. அதுக்கப்புறம் கில்லர் வந்துச்சு. கில்லர் வந்து ஒரு பெரிய சேஞ்ச் இருந்துச்சு. ஏன்னா வெறும் 100 சப்ஸ்கிரைபர் இருந்தது ஒரு 500 சப்ஸ்கிரைபருக்கு கொண்டு வந்தது கில்லர் தான். ஸோ அந்த ஒரு ஷார்ட் ஃபிலிம்க்கு அடுத்து 2024 பார்த்தீங்கன்னா 2 ப்ராஜெக்ட்ஸ் 2024 செஞ்சோம். முதல் ப்ராஜெக்ட் ஃபாரஸ்ட், 2வது ப்ராஜெக்ட் டீனேஜர்ஸ். 2 ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னு சொல்லணும்னா ஈக்குவலான பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் வந்துருந்துச்சு. ஃபாரஸ்ட்ல பாசிட்டிவ்ஸ் அதிகமாக கிடைச்சிருந்துச்சு, டீனேஜர்ஸ்ல நெகட்டிவ் கொஞ்சம் அதிகமாக கிடைச்சிருந்துச்சு. அது எல்லாத்தையுமே அடுத்த ப்ராஜெக்ட்ல நாங்கள் சரி பண்றோம். சரி, இப்போ மெயினான விஷயத்துக்கு வந்துடுவோம். 2025 நம்மளோட சேனல் என்னென்ன செய்ய போறோம், என்னென்ன விஷயங்களை முன்னு கொண்டு வரோம், ஷார்ட் ஃபிலிம்ஸை தாண்டி சில விஷயங்களை வந்து 2025 பேச போறோம். ஷார்ட் ஃபிலிமே பார்க்க முடியல, இது வேறையா அப்படின்னு கேட்டீங்கன்னா சில விஷயங்களை பத்தி பேச போறோம். அது என்னென்ன விஷயம்னு இந்த வீடியோல பார்ப்போம். சரியா? இப்ப 2025 என்ன செய்ய போறோம் அப்படிங்கிறத பத்தி தான் இந்த வீடியோல பேச போறோம். 2025 ஷார்ட் பிலிம்ஸை தாண்டி சில விஷயங்களை முன்னுக்கு கொண்டு வர போறோம். அதுல முதல் விஷயம் அப்படின்னா அனிமேஷன் சீரீஸ் வந்து ரிலீஸ் பண்ண போறேன். அதாவது ஃபாரஸ்ட் அப்படியே வந்து கார்ட்டூன் மொத்தல ஃபாரஸ்ட் அப்படியே கார்ட்டூன் இருக்கும். அதை தாண்டி சில விஷயங்களை உள்ளுக்கு கொண்டு வந்து ஒரு 46 நிமிஷத்தை ஒரு வாரம் மாத்தி 10 எபிசோட்ஸா வந்து ரிலீஸ் ஆக போகுது. அது வந்து ஏப்ரல் இல்லைன்னா அந்த டைம்ல வந்து ரிலீஸ் ஆக போகுது. நீங்க டைட்டில் டேட் அனௌன்ஸ்மெண்ட் டீசர்ல வந்து பார்த்துருப்பீங்க. எனி கிரியேட்டர், எனி டைரக்டர் இன் இந்தியன் ஃபிலிம் இண்டஸ்ட்ரி வாயை பொழந்து பார்க்க போறாங்க. அதை தாண்டி நிறைய விஷயங்கள் வந்து பண்ண போறோம். அது என்ன அப்படின்னா 6 months முடிஞ்ச அளவுக்கு வந்து நாங்க வந்து பட்ஜெட் வந்து தேடிச்சிருக்கோம். பிகாஸ் சின்ன கேம் ஷோஸ் வந்து செய்ய போறோம். அதாவது உள்ளோஸ்ல உள்ள இவங்களெல்லாம் வச்சு சின்ன கேம்ஸ், சின்ன கண்டென்ட் வீடியோஸ் எந்திரிச்சு நிக்கவே ஒக்கில்லையா, அவனுக்கு 9 பொண்டாட்டி கேட்க. இதை தாண்டி நான் இன்னும் புது விஷயத்த கொண்டு வரோம் அப்படின்னா கண்டென்ட் வீடியோஸ்னா நம்ம ஊர்ல நடக்கிற சில பிரச்சனைகளை பத்தி பேசுவோம். நம்ம ஊர்லனா பிரச்சனைகள்னு என்ன நான் சொல்ல வரேன்னா, நெக்ஸ்ட் இயர் வந்து இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னா, நம்மளுக்கு இந்த இருக்கிற நம்ம ஊர்லயே வந்து நிறைய பிரச்சனை வந்து இருக்கு இல்லையா. இப்ப இந்த பிரச்சனைய வந்து நம்ம வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து
நம்மளால சைக்கட்டையால் அது ஏன்னா இங்கேயே வந்து ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிறதுக்கு காசு இல்லாம தருமாறி இருக்கோம். நாங்க என்ன பையா சமூகத்தை விட்டு வந்து செய்யாது இல்லையா? சோ சில விஷயங்களை நம்ம வந்து இந்த வீடியோக்கள் வெளியில வந்து கொண்டு வர முயற்சிக்கிறோம். வீடியோ உதாரணத்துக்கு வந்து ஜேகே பண்ணிக்கிட்டா இல்லையா, மற்ற பிரச்சனைகள் பத்தி சொல்லுவோம்ல, இப்ப ஜேகே ஈவில் ஜேகே அந்த அளவுக்கு நான் இல்ல. இதுவும் உங்களுக்கு ஒரே பிராண்ட், அதுல உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிருச்சு. ஆமாண்ணே. இப்ப நம்ம ஊர்ல வந்து அந்த மாதிரி விஷயமா இருக்கட்டும், இல்லாட்டி மக்களை ஏமாற்றுற இந்த மாதிரி ஸ்கேமிங்கா இருக்கட்டும், இல்லைன்னா யூடியூப் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் வைபர் எப்படி வந்து யூஸ் பண்றாங்க, அதுக்கப்புறம் ஏஐ பத்திய தவறான ஒரு கருத்து இருக்கு, அதை வந்து எப்படி பார்க்கலாம், இந்த மாதிரி வந்து சின்ன விஷயங்களை பத்தி நம்ம வந்து டீடைல் பண்ணி ஒரு எல்லாருமே பாக்குற அளவுக்கு ஒரு வீடியோ பண்ணலாம். 2025 இப்படியும் வந்து ஒரு ரிலீஸ் ஆகும்னு ஒரு பிளான் இருக்கு. அது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்ப்போம். ஸோ இவ்வளவு நாள் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு 18 வயசு கூட ஆகல, சின்ன பொடின்னு சொல்லி ஓரம் கட்டினாங்க. இப்போ வந்து எனக்கு 19 வயசு ஆயிடுச்சு. இப்போ கொஞ்சம் பெரிய பொடினாயிட்ட. இந்த முறை நான் அடிக்கிற அடி மரண அடியா தான் இருக்கும். எதிரியால மறுபடி எந்திரிக்கவே முடியாது. கொஞ்சம் பெரிய பொடினாயிட்ட. அதனால சில பிரச்சனைகளை பத்தி பேசலாமே அப்படின்னு ஒரு கருத்து இருந்துச்சு. நம்ம ஒரு பிரச்சனைகள் மட்டும் கேட்கறது, வேற யார் கேட்கறது. அண்ட் நெக்ஸ்ட் வந்து ஒரு யூடியூப் கொலாப்ஸ் வந்து உருவாக்கலாம் அப்படிங்கிற ஒரு பிளான் ஒன்று இருக்கு. ஆகலையில யூடியூப் கம்யூனிட்டி இப்போ வந்து சின்ன கிரியேட்டர்ஸ் போல பையன் நான் இருக்கேன், கீர்த்தனன் ஒருத்தர், நான் கீர்த்தனன் இருக்கு, அந்த மாதிரி ஒரு சின்ன கிரியேட்டர்ஸ்லாம் சேர்ந்து யூடியூப் கம்யூனிட்டியை வந்து உருவாக்கி கொலாப்ஸ் மூலம் வீடியோ பண்ணலாம்னு சொல்லி ஒரு ஐடியா இருக்கு. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பின்னுக்கு இருக்கு. எல்லாம் நடக்குமான்னு தெரியல, பட் ஃபியூச்சர் பிளான்ஸ்ல இருக்கு. அண்ட் தென் ஃபைனலா வந்து ஒரு விஷயத்தோட வந்து அடுத்த வருஷம் வந்து நிறைய ஒரு கனவுகளோட வந்து போற ஒரு வருஷம். ஏன்னா இந்த வருஷம் வந்து ஆசைப்பட்ட எப்படியாச்சும் ஒரு 1K அடிச்சிருக்கணும்னா அது வந்து இந்த வருஷமே என்னால முடியல, இந்த சேனலால முடியல, எவ்வளவு கஷ்டப்பட்டாச்சு. பட் இந்த வருஷம் வந்து ஒரு 1500-2000 சப்ஸ்கிரைபருக்கு மேல ரீச் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கோலை வச்சுக்கிட்டு இந்த வருஷத்தை ரன் பண்ணலாம். ஸோ இந்த வருஷம் கடைசி ஒரு வீடியோ போடுவாங்க டிசம்பர், அப்ப வந்து இந்த கோலை அச்சீவ் பண்ணா இல்லையா அப்படிங்கிறத ரிவ்யூ பண்ணுவோம். சேனல் வந்து கொஞ்சம் எல்லாருமே வந்து எல்லா சேனல்ஸும் 10 சப்ஸ்கிரைபர் வச்சுருக்காங்க. கஷ்டப்படுறேன், நான் வந்து கஷ்டப்பட்டுட்டேன், அதனால எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொல்ற ஆளும் கிடையாது. பட் இருந்தாலுமே சப்ஸ்கிரைப் பண்ணலாம். நிறைய பேர் பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாம இல்லையா? ஸோ எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் வந்துட்டாங்க. வந்து இவ்வளவு பிளான்ஸ் இருக்கு, இவ்வளவு இருக்குன்னு நான் சொல்லிட்டேன் இல்லையா? நீங்க 2024 எடுத்துக்கிட்டாலும் சரி, 2023 எடுத்துக்கிட்டாலும் சரி, நாங்க நிறைய வீடியோஸ் போட்டாலுமே கண்டென்ட் வந்து ஷார்ட் பிலிம்ஸ் 2 தான் ரிலீஸ் பண்ணிருக்கோம். ஒரு ஷார்ட் பிலிம், ஒரு வெப் சீரிஸ் ரிலீஸ் பண்ணிருக்கோம் இந்த 2024. அந்த அளவுக்கு ஒரு பெரிய ப்ராஜெக்ட்னு சொல்லலாது. வருஷத்துக்கு ஸ்டார்டிங் வந்து ஃபாரஸ்ட்டை வச்சு ஒரு 3 மாசம் வந்து 4 மாசம் சேனலுக்கு வேகமாக க்ரோ ஆகுச்சு. அதுக்கு பிறகு ஒரு 5 மாசம் வந்து சேனல் எந்த கதையுமே இல்லாம ஒரு ஃபிளட்டா இருந்துச்சு. லாஸ்ட் 3 months வந்து ஓரளவு சேனல் வந்து இப்போ டீனேஜர்ஸ்னால கண்டென்ட் இருக்கனால போயிட்டு இருந்துச்சு. இப்போ வந்து ஒரு கண்டென்ட் இல்லை. இப்போ வந்து இந்த ஃபாரஸ்ட் வச்சு தான் இந்த வருஷம் வந்து போகணும் இல்லை. ஸோ இடையில நிறைய கண்டென்ட் வீடியோஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா தான். ஏன்னா ஷார்ட் ஃபிலிம்ஸை எடுத்துக்கிறதுக்கு அளவு பட்ஜெட் இல்லாதனால சேனலை வந்து ரன் பண்ணி ஆகணும். அதனால இடையில இதுமாதிரி கண்டென்ட் வீடியோஸ் வரும். ஸோ மறக்காம எல்லாரும் பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. அதுக்கப்புறம் இந்த வீடியோக்கு கீழே வந்து இதுக்கு அர்த்தம் என்ன, இப்படி ஒரு 2 எழுத்த சொல்லி இதுக்கு அர்த்தம் என்ன, குழும்புல யாரு, அந்த கன்வர்சேஷன் வேணாம். ஸோ அதை வந்து தவிர்ப்போம். நெக்ஸ்ட் வந்து முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணி நல்ல வீடியோஸா போடுறோம். டெய்லி வீடியோஸ் போடுறோம். பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க. பார்க்குறவங்க ஒரு 5 பேருக்கு ஷேர் பண்ணுங்க. 5 பேருக்கு ஷேர் பண்ணி நீ ஒரு 5 பேருக்கு ஷேர் பண்ணுன்னு சொன்னா